அடுத்து சொல்லுவார் பாருங்க, இந்த ரூலர்ஸ் பவர் யூஸ் பண்றதுக்கு கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஹீரோட்ட சொல்லுவார் பாருங்க, இந்த டஞ்சன் கேட்டு இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க பண்றாங்க. ஜின்வோ, நீ அவங்க பக்கம் நீ சண்டை போடும்போது எனக்கு ஒரு சத்தியம் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து சொல்லுவார் பாருங்க, நீ எப்பவுமே மனுஷங்களுக்காக சண்டை போடு ஜின்வோ, எனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு, நான் உன்னை பார்த்துட்டேன், இப்போ நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன் ஜின்வோ, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே மூடி இறந்துருவாரு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அங்க கண்ணாடிலாம் நொறுங்கும், ஐஸ் எல்லாம் வெடிச்சு சதறும். யாருக்கெல்லாம் சேர்மன் கோவா ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்ல கிரையிங் எமோஜியா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அங்க ரொம்ப வேகமா மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சேர்மன் கோ இறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம புதுசா நியூஸ் வந்திருக்கு, அமெரிக்கால நேஷனல் ஹண்டர் 2 பேர் இறந்து போயிட்டாங்களாம். என்ன நடக்குதுன்னு மக்கள் எல்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க, நாடே பதட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம சேர்மன் கோவை அப்படியே அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ அந்த நியூஸ்ல சொல்லுவாங்க பாருங்க, மக்கள் எல்லாம் ஹண்டர்ஸ் பாதுகாப்பாங்க, ஆனா இப்போ ஹண்டர்ஸை யார் பாதுகாக்க போறாங்க அப்படி சொல்லும் போது நம்ம சேர்மன் கோவை அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை மலையில கொடைய பிடிச்சி நின்று இருக்க சேர்மன் கோவோட அசிஸ்டன்ட் சீஃப் சால் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட, ஜின்வு நீங்க ஓகேவா, சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவான் பாருங்க, நம்ம சேர்மன் கோவை அட்டாக் பண்ண அந்த மாஸ்டரை உங்களால தடுத்து நிப்பாட்ட முடியலையா, உங்க பவர் யூஸ் பண்ணி கூட அதை கொல்ல முடியலையா அப்படின்னு சீஃப் சால் கேட்டதுக்கு நம்ம ஹீரோவோ, இல்ல நாங்க போறதுக்கு முன்னாடியே அது நம்ம சேர்மன் கோவை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவனும், சே என்னால இதை நம்பவே முடியல, அவர் நேத்து கூட என்கிட்ட பேசினாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு அடுத்து நம்ம ஹீரோட்ட, ரொம்ப நன்றி ஜின்வு, நீங்க கடைசி நேரத்தில் அவர் கூட இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ கடுப்புல, இல்ல நான் அந்த மான்சரை என் கையாலே கொல்லுவேன், நான் இப்ப சத்தியம் பண்றேன், சேர்மன் கோவை எது கொண்டுச்சோ என் கையாலே அதை வேட்டையாடுறேன், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இருந்து தேங்க்ஸ் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்து, எனக்காக எல்லா பிரஸையும் கூப்பிட முடியுமா அப்படின்னு சொன்ன எல்லா பிரஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம ஹீரோ முன்னாடி நின்று பேசுவான். ஒரு மான்ஸ்டர் காலனி உருவாயிருக்கு, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸை வேட்டையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னேன். அங்கிருந்து ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சுன்னு, சார் நம்ம இந்த சேர்மன் கோவை கொண்டுச்சு அதுவும் அதுல இருக்கிறதானா அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோவோ, ஆமா அதுவும் அதுல இருக்கிறதா, நான் சொல்றதை கவனமா கேளுங்க, ஹண்டர்ஸ் பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் யாருமே தனியா இருக்காதீங்க, நீங்க எப்பவுமே உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை கூட வச்சுட்டே இருங்க, ஏன்னா அந்த மான்ஸ்டர் எல்லாமே ஒரு பேரியர் உருவாக்கி உள்ள என்ன நடக்குன்றதை வெளியே தெரியாம ஆக்கிரும். அதனால உங்க கூட இருக்க ஒரு ஆள் மூலமா எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கொரியன் ஹண்டர் அசோசியேஷன் மூலமா என்ன கூப்பிடுங்க அப்படி நம்ம ஹீரோ மாசா சொல்லுவாங்க பாருங்க. அப்படி அடுத்த சீன்ல இந்த பக்கம் ஃப்ராஸ்ட் மோனருக்கு மத்த மோனருக்கு எல்லாரும் கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு இந்த ஜாக்கி சான்ல சிண்டு வந்து மத்த அரக்கர்களை கூட்டு வச்சு பேசிட்டு வந்துருமா, அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கான் ஃப்ராஸ்ட் மோனருக்கு. அப்போ அவன் சொல்றான் பாருங்க, அந்த ஷேடோ மோனார்க் இப்போ மனுஷ உருவத்துல தான் இருக்கான், அவனை நம்ம இப்போ போனா அடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க இன்னொரு மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் சொல்லுவான், இல்ல நீ உண்மைதான் சொல்றியா, அவனுக்கு இன்னும் முழு ஷேடோ மோனார்க் பவர் கிடைக்கலையா, ஓ அதனாலதான் இன்னும் டிராகன் மோனார்க் வரலையா, இருந்தாலும் சொல்றது நம்ப முடியலப்பா, நல்லா விசாரிச்சுக்கங்க, கூட்டு போய் கொலை பண்ண பார்க்க பேதில போவாப்பாய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஃபிளாஷ் மோனார்க்கோ, இல்ல நான் என் 2 கண்ணால பார்த்தேன், அவன் கொஞ்சம் பவர்ஃபுல் தான், ஆனா எனக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா நானே அவனை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல. அங்க இருக்கிற இன்னொரு மோனார்க்க பயன்படுத்தி சொல்லுவான், ஏய் நீ என்ன வெள்ளறியா, அவங்க கூட போய் சண்டை போட போற